வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 150 பாயிண்ட் வரைக்கும் ஏறித்து, 90 பாயிண்ட் வரைக்கும் இறங்கித்து, திரும்பி இப்போ நான் பேசுறச்ச 130 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. ஹையர் லெவல்ல விற்கிறதுக்கு ஆள் வராங்க. லோவர் லெவல்ல விற்கிறதுக்கு வாங்கறதுக்கு டிஐ வருது. இது இன்னைக்கு நேற்று அமெரிக்கா எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் டெட் கேட் பவுன்ஸு. நாளாக மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் கீழே விழுந்துட்டதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு டெக்னிக்கல் ரிலீஃப் ரேலி. அப்படின்னா ஷார்ட் அடித்தவங்கலாம் அவன் பொசிஷனை கவர் பண்ணுறான்னு அர்த்தம். ஆனால் பெருசாக ஃப்ரெஷ் லாங் பில்டப் இல்லை. அதனால தான் மார்க்கெட்டு இப்போ மேலேயும் கீழேயும் போகுது. 12:30 மணிக்கு அப்புறம் தான் கிளியர் டைரக்ஷன் தெரியும். ஏதாவது மார்க்கெட் ஏறிச்சுன்னா அந்த ஹையை அடித்து விற்பாங்க திரும்பி. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலைமை. கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் மார்க்கெட் விழுந்திருக்கு 15,120. ஆனால் 18 கேரட் கோல்டு ஏறி இருக்கு 13,160. ஸோ இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். சில்வர் நோ சேஞ்சுங்கிறாங்க. ஆக்சுவலி விழுந்திருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். சில்வரை விற்கிறேன்னு சொல்லுங்கள், வாங்கிக்கிற விலையில் வாங்கிக்க. தட் இஸ் நீங்கள் வாங்குங்க. தட் இஸ் உங்கள்கிட்ட வாங்குறேன்னு ஒரு ரேட்டு சொல்கிறான்ல, அந்த ரேட்டில் வாங்க பாருங்கள். அதுதான் ரியல் ரேட் ஆஃப் சில்வர். இந்தியன் ருப்பி இப்போ 91.55 இருக்குது. கார்த்தால 92.30 வரைக்கும் போச்சு. நேற்று 92.41. ஆர்பிஐ வித்துட்டே இருக்காங்க டாலரை. அஃபிஷியலாகவே இப்போ கண்டுபிடிச்சதில் துபாய் மார்க்கெட்டில் $68 பில்லியன் மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார்வர்ட் பொசிஷனில் நாங்கள் $68 பில்லியன் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கு $68 பில்லியன் திரும்பி வாங்கி இது ரெண்டுத்துல இருக்கிற டிஃப்ரென்ஸை லாஸாக செட்டில் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக ஆர்பிஐ இஸ் மேக்கிங் லாஸஸ் டு டிஃபெண்ட் த ருப்பி. எவ்வளோ நாளைக்கு இந்த ருப்பியை டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு திரும்பி 3.2% அப்பு. சன் ஃபார்மா அப்பு, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்பு, டாடா ட்வின்ஸ் அப்பு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்பு, டாடா ஸ்டீல் அப்பு, டாடா பவர் அப்பு, கர்நாடகா பேங்க் அப்பு. எல்லாமே ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பட் இது எவ்வளோ நாள் தாங்கும் அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். பட்டாஸ் லிஸ்ட்டு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இருந்த லெவல்லேருந்து லோவாக தான் இருக்குது. யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலையோ ஹாக்கி எடுங்க, கன்சிடர் பண்ணுங்க. யூஎஸில் என்ன பண்ணாங்க, நம்ம ட்ரம்ப்பு காசெல்லாம் திரும்பி தர முடியாது, செல்லாதுன்னாரு. அவங்க உடனே ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஃபெட்ரல் கோர்ட் என்ன சொல்லிட்டான்னா, எல்லா கம்பெனியும் காசை எண்ணி வை ராஜா, அவன் கஸ்டமருக்கு கொடுக்குறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீ எள்ளி வெய்யி அப்படின்ட்டாங்க. இல்லாத காசை கொடுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப்பு பாகவத ஆர்டர் போட்டாரோ போடலையோ காசை எண்ணி வச்சானோ. அதனால $175 பில்லியன் எக்ஸ்ட்ரா கடன். இப்போ திரும்பி 15% டேரிஃப் போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னிலேருந்து அமலுக்கு வருங்கிறாரு. ஆல்ரெடி இங்கேருந்து மிடில் ஈஸ்ட் வழியாக தான் போகணும், போக மாட்டேங்குது. மெட்டீரியல், அரிசி, முட்டை எல்லாம் நிற்குது. இந்த அரிசி முட்டையெல்லாம் கல்ஃபுக்கு போகிற பொருள் சூரத்லேருந்து டெக்ஸ்டைல்ஸ் போகிறதுக்கும் போக மாட்டேங்குது. எல்லாருக்கும் இது ஏறிடுச்சு, எது ஃப்ரைட்டு ஏறிடுச்சு. அதனால் ஓவராலாக இந்தியன் எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு ஒரே தகராறு. இப்போ இவங்களோட குட்ஸில் கட்டின டாரிஃபை அவங்க பையர் திரும்பி வாங்கிக்கணும். அதனால இது விஷயமே கிடையாது. இப்போ இன்னும் பெரிய கன்ஃபியூஷனு. இந்த வாரம் 4 வாரம் போச்சுன்னா இன்னொரு மினிமம் $100 பில்லியன் காலி. இந்த 175 காலினா $275 பில்லியன் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கணும். அது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இன்ஃப்ளேஷனும் அமெரிக்காவில் ஒரு காலத்தில் வரும், இது கன்ஃபர்ம்டு. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரை தலைவனை வேணால் போடியா, என் கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் உள்ளுக்குள்ளே ஆள் வச்சுருக்கோம், நீ யாரை போட்டாலும் அவனை காலி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் டார்கெட் பண்ணிட்டுனா மார்க்கெட் இன்னும் அடிபடும். ஏன்னா இன்னும் ஈரான் 4-5 குண்டை தூக்கி போடும். அடுத்தது கச்சா எண்ணெய் விலை $150 வரைக்கும் போகும். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோங்கிறாங்க. இப்போ $83 $85 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எவ்ரி டாலர் ட்ரேட் ஆகிடுச்சா இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா $2 பில்லியன் வரும். இந்தியாவுக்கு இதில் பெரிய பின்னடைவு என்னென்னா, எக்ஸ்போர்ட் மட்டும் பின்னடைவு இல்லை, அங்கே துபாயிலேருந்து சம்பளத்தை வாங்கி திரும்பி இந்தியாவுக்கு அனுப்புகிறவன் அனுப்ப மாட்டான். ஸோ அந்த ரீஜனில் டென்ஷன் இருக்கிற வரைக்கும் வேலை வாய்ப்பும் நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்காது. வேலையில் இருக்கிறவனும் பணத்தை சரியாக அனுப்புவானாங்கிற சந்தேகமும் இருக்குது. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறான், பெஸ்ட்டு கேஸு 1,07,000 வரைக்கும் சென்செக்ஸ் போகும்னு. அது இந்த இயரே போகுங்கன்னா, என்னை கேட்டால் அது ரொம்ப கஷ்டம்.
எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறினா தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஜான்வரிக்கு அப்புறமா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் பிப்ரவரியில் காசு ரொம்ப வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ $68 பில்லியன் விற்றுருக்காங்க. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ரெக்கார்ட் லெவல் 83 போயிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் சத்தம் அடிச்சிருச்சு. கையில் காசு இல்லை, மக்கள் கடன் கேட்குறாங்க. அதனால் ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை நம்பி இருக்கிறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க்கோட லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி வேலை செய்ய மாட்டேங்குது. மக்கள் காசை வைக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் தங்கத்தை வாங்கி வச்சுப்போம், எஃப்டியில் காசை போட மாட்டோங்கன்னு சொல்கிறாங்க. இதை தான் நடக்கும்னு நான் சொன்னேன். என்ன தேச துரோகி நீங்கள். பட் உண்மை எக்கனாமிக்ஸு தேசியத்துக்கெல்லாம் வேலை செய்யாது, பிரின்சிபல்ஸுக்கு தான் வேலை செய்யும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கரெக்டாக கொடுத்தா மக்கள் கொண்டு டெபாசிட்டை கொட்டுவோம். இந்தியன் ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க, கல்ஃப் வார் ரிஸ்க்குனால அவங்களோட டேர்ம்ஸை ரீநெகோஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வெஸ்ட் ஏஷியா டென்ஷன்ஸ் ஹெச்பன் அப்பேரலை காலி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி போன வருஷம் அமெரிக்கா காலி, இன்னும் இந்த வருடம் அமெரிக்கா ரிவைவால் அதுக்குள்ளே இது மாதிரி ப்ராப்ளம் பண்ணி இதையும் காலி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. இதை வெஸ்டர்ன் ஏஷியானா கூட யூரோப்புக்கு கூட குட்ஸு போகாது, வெஸ்டர்ன் ஏஷியா போகாது, துணிமணி டிமாண்டு குறையும். இது எல்லாமே ருப்பியை சத்தமிக்க பக்கத்தில் கொண்டு போகும். மஹிந்திராவும் டாட்டாவும் 2 பேரும் நேற்று நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு டீலெல்லாம் வந்துருச்சுப்பா, எங்களுக்கு காசெல்லாம் வந்துருச்சு, அதனால் இந்தோனேஷியாவுக்கு நாங்கள் கூடிய சீக்கிரம் சப்ளை ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. கடைசியாக மஹிந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தோனேஷியன் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எங்களுக்கும் இருக்குது, டாட்டாக்கும் இருக்குது, யாரும் கேன்சலேஷன் ஆர்டரே வரல, அட்வான்ஸ் பணம் எங்களுக்கு வந்துருச்சு, 2 பேருக்குமே வந்துருச்சுங்கிறாங்க. சைனீஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டில் அமெரிக்கன்ஸ் பதில் சீப்பாக லோன் கொடுத்து மார்க்கெட்டை பிடிக்க பார்க்குறாங்க. இன்டெல் என்ன சொல்கிறான், அந்த லோ எண்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற செமிகண்டக்டர் 18A சைஸ் நோட் சைஸ் இருக்கிற கேப்பபிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் அவுட் சைடு ஆர்டரை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் ரோபோட்டிக்ஸ் டிவிஷன் ஆளை சதக்குன்னு பண்ணுறான். ஒரு 5000 பேருக்கு மேலே போயிருக்குங்கிறாங்க. அடுத்தது மார்கன் ஸ்டான்லியும் சொல்கிறான், அண்ணன் அமேசான் பண்ணுறதை நான் சும்மா இருக்க முடியுமா, என் சைடுக்கு நான் ஒரு 2500 பேரை சைடை கிழிச்சேங்கிறான், குளோபலாக கிழிச்சேங்கிறான், எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ சில பேருக்கு வேலை போகுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. நாட்கோ 4 டிஜிட் நம்பரை கிட்ட கிசி கொடுக்குற ரேஞ்சில் இருக்குது. கூடிய சீக்கிரம் அது 1000 தாண்ட வாய்ப்பு இருக்குது. பல பேர் நம்பி கன்சிடர் பண்ணீங்க. கன்சிடர் பண்ணவங்களுக்கு தான் நல்லா லாபம். மேல் லெவலில் கன்சிடர் பண்ணிட்டு கரெக்டாக விட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, எண்டுக்கு பாட்டம் வரைக்கும் கன்சிடர் பண்ணி திரும்பி மேலே வரைக்கும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் 700-750 தான் இருக்கும். இப்போ நல்லா காசு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி 5% கிட்டே ஏறி இருக்குது. நல்ல எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணுன்னா கொடுத்துக்கோங்க. லாங் டேர்மில் 28 தான் இதோட ஃபுல் பலன் தெரியும். பல பேர் உங்களை இது ஸ்டார்ட் அப்பு ரிஸ்க்குன்னாங்க. அதனால் உங்களுக்கு பயமாக இருந்தால் ஓடி போயிடுங்க. பட் இது 28 தான் பக்கா ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.